ஸ்கந்தனா இருக்காராம் சூரிய பகவான். எப்படின்னு கேட்டார், ஜீவஜோதிர் துவாரா சர்வான் இந்திரியாணி ஸ்கந்ததி ஸ்கந்தா. பகவான் மயூரவாகனஸ்ச, மயூரவாகனன், அந்த மயில் மீது வாகனம் பவனி வரக்கூடிய அந்த முருகப்பெருமானே சர்வான் இந்திரியாணி ஸ்கந்ததி இதி ஸ்கந்தா. சர்வான் இந்திரியாணி ஸ்கந்ததி. ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த ஷரீரத்தில் அவனுடைய இந்திரியங்கள் வழியாக ஊடுருவி அவனுக்கு நல்ல ஞானத்தை உற்பத்தம் பண்ண வைப்பார். ஹி கேம் மீ ஒரு 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 அலர்ட் கொடுக்கணும் இல்லையா, உள்ளுக்குள்ள போய் அந்த அலர்ட்டை கொடுக்கக்கூடியவருக்கு ஸ்கந்தன்னு பேர். அந்த ஸ்கந்தனாகவும் இருக்கக்கூடிய சூரியனே ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ. அடுத்த நாம பிரஜாபதியின் பேர் சூரியனுக்கு. பாருங்க, முதல்ல ஸ்லோகத்தை சொல்லி பார்த்துங்க. ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுஷ்ச சிவஹா ஸ்கந்தஹா பிரஜாபதின்னு வருதா. பிரஜாபதினா என்ன அர்த்தம்னு எடுக்கிறார். ஸ்வசக்தி துவாரா சர்வோபதானத்வாத் தசயஜ்ஞாயுத சின்னோ பகவான் யக்ஞேஸ்வரஸ்ச. எவன் ஒருவன் யஜ்ஞத்துக்கு ஈஸ்வரனாய் பிரஜாபதியாய் இருக்கின்றானோ, பிரஜோத்பத்தி பண்ணுவதற்காக அந்த பிரஜாபதியாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்றார். பிரஜாபதி ரீதி ஜாத் ஏகவச்சனம், அதாவது தனித்தனி பிரஜாபதியை சொல்லல. இப்போ தக்ஷ பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி, ஜாத் ஏகவச்சனம்னு விட்டார். பொதுவா பிரஜாபதினு அர்த்தம்னு சொல்லிட்டார் கோவிந்தராஜர். நவ பிரஜாபதைய உச்சியந்தே, நவன்னு சொல்லுவாளே, புதுவிதமான பிரஜாபதிகள்னு சொல்லுவாளே. ஆனா தச பிரஜாபதினு இந்த இடத்துல எடுக்கிறா. யார் யாருன்னா மரீச்சி, அத்ரி, அங்கீரசு, பௌலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர், தக்ஷர், பிருகு, நாரதர். இந்த பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதியாய் இருக்கக்கூடிய சுவாமியே சூரியநாராயணனே அப்படின்னு எடுக்கிறார் இந்த இடத்துல. பிரஜாபதயே நமஹ, பிரஜாபதயே நமஹ. அடுத்தது மகேந்திரன் பேரா. மகேந்திரனாகவும் இருக்கக்கூடியவன் இவன். எப்படி இது பரமைஸ்வரியே திருஷ்டன் சர்வதாதுப்யா பரமைஸ்வரிய காஷ்டாம் பிராப்தஹ வஜ்ரஹஸ்திரத்வாதி சின்னோ தேவராஜஸ்ச. வஜ்ராயுதத்தை தரித்து தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய இந்திரனோ இவன் அப்படின்னு சொல்லலாமா. மகேந்திராய நமஹ, மகேந்திராய நமஹ.